அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையோடு நான் ஒரு இடத்துல வந்திருக்கிறேன். ஏசாயா 41 9, 10 ஆகிய வசனங்களை பாருங்களேன். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து. அப்ப ஆண்டவர் நம்ம எப்படி அழைத்திருக்கிறார் பாருங்க. நம்ம ஏதோ ஒரு மூலையில எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறோம். யாரோ ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறந்து இந்த பூமியில இப்ப இங்க இருக்கிறோம். ஆனா தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்கிருந்தோ நம்மை தேடி வந்து நம்மை எடுத்து அழைத்து வந்து அவருடைய ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் யாரை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் நாம் அவர்களை பார்க்கலும் மேலானவர்கள். ஏனென்று சொன்னால் இந்த பூமியையும் உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அப்ப நாம் விளையாட பெற்றவர்கள். நம்மை குறித்து நம்ம அப்படி ஒரு பிக்சர் வைக்கணும் பாருங்க. என்னத்தை நான் என்ன அப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளை நான், தேவன் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார். அவருடைய செல்ல பிள்ளை நான், அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தை நான். இப்படி நம்மை குறித்து சரியான ஒரு படத்தை வைத்திருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. நமக்கு அவர் சொல்றார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய தாசன். புதிய ஏற்பாட்டு கண்ணோத்துல பார்க்குறப்ப நீ குமாரன், இதில் சர்வெண்ட். ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்ல நாம பிள்ளை, குமாரன், குமாரத்தி. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி, என்னுடைய பிள்ளை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். அப்ப ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய திறமையின்படி அவர் தெரிந்து கொள்ளவில்லை. நாம் ஏதோ அழகா இருக்கோம், நம்ம என்னமோ ரொம்ப நல்ல ஸ்மார்ட்டா இருக்கோம், நம்ம ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கோம், விஸ்டம்ஃபுல்லா இருக்கோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய அநாதி தீர்மானம், அவருடைய நேசம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபையினால் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்து, உன்னை வெறுத்து விடவில்லை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வெறுத்து விடலை. நீ நினைக்கலாம் நான் உன்னை வெறுத்துட்டேன், நான் உன்னை வெறுத்துடுவேன், நீ நினைக்கலாம். ஆனா நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார். ஒருவேளை கடந்த காலத்தில் நீங்கள் செய்த கிரிகளை நிமித்தம் தேவன் என்னை மன்னிப்பாரா, அவர் என்னை நேசிப்பாரா என்று கேள்வியோடு இருக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், அவர் உங்களை வெறுத்து விடவில்லை, அவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். அடுத்தவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. அவருக்கு தெரியும் ஒரு பயம் உனக்குள்ள இருக்குல்ல, ஆண்டவர் என்ன வெறுத்து விடுவாரோ, ஆண்டவர் என்ன ஒதுக்கிடுவாரோ, ஒரு பயம் இருக்குல்ல. அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். அப்ப கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பூமியில யார் உங்க கூட இருக்கிறவங்களோ இல்லையோ அது விஷயம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சில மனிதர்கள் உங்களை விட்டு சென்றிருக்கலாம், சில நல்ல உள்ளங்கள் உங்களை விட்டு சென்றிருக்கலாம். உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்து சிலர் உங்களோடு இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பொய்யுரையாத தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்றும் அவர் உங்களோடு இருந்தார், இன்றும் அவர் உங்களோடு இருக்கிறார், நாளையும் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். எனவே அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சொல்றார், நான் உன்னை பலப்படுத்துறேன், நான் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்றேன். நீ வீக்கா இருக்க, என்னுடைய கிருபை அளிக்கிறேன், என்னுடைய பலனை அளிக்கிறேன், என்னுடைய வல்லமை அளிக்கிறேன். உன்னை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணி என்ன செய்றேன், உனக்கு உதவி செய்கிறேன். ஆமென். I will strengthen you and I will help you. Amen. அப்ப அவர் சொல்றாரு, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். கர்த்தர் உங்களை தாங்குகிற தேவன். அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் நம்மை தாங்குகிறார். அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த 2 வசனத்தை நீங்க இன்றைக்கு படித்து இதை தியானித்துக் கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களை தம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிறார், உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். உங்களுக்கு அவர் என்று ஊழியம் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.